இறைவார்த்தை கேட்டு இதயத்தில் ஏற்று என்னாலும் வாழ்ந்து என்றும் பறைசாற்று இறைவார்த்தை கேட்டு. இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன், நன்றி கூறுகிறேன். இந்த வாய்ஸ் ஆஃப் காட் நிகழ்ச்சியை தவறாமல் பார்த்து வருகிறீர்கள் என்று நான் அறிகிறதிலே எனக்கு அகமகிழ்ச்சி. அது ஆண்டவருக்கு நன்றி பலியாக நான் ஒப்புக் கொடுத்து வருகிறேன். அன்பானவர்களே, நம்மை படைத்த கடவுள் நம்மோடு பேசுகிற காரியங்கள் தான் த வாய்ஸ் ஆஃப் காட். அதை இந்த நாளிலே கேட்போம், சிந்திப்போம், தியானிப்போம், ஜெபிப்போம். ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் ஜீசஸ். ஓசையா புத்தகத்திலே 7ஆம் அதிகாரத்திலே 19வது வசனத்தை காண்பிக்கிறார். 7ஆம் அதிகாரத்திலே 19வது வசனத்தை காண்பிக்கிறார். அவர் நம் மீது இரக்கம் காட்டுவார், நம் தீச்செயல்களை மிதித்து போடுவார், நம் பாவங்கள் அனைத்தையும் ஆழ்கடலில் எரிந்து விடுவார். இதனால இந்த கருத்துக்கள் நான் ஏன் இப்படி சொல்லுகிறான்? இன்னைக்கு நிறைய மக்கள் நான் பாவி 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 பாவின்னு போயிட்டே இருக்கிறார்கள். பாவி பாவி போயிட்டே இருக்கிறார்கள். என்னைக்கு நாம் நம்முடைய பாவத்தை, குற்ற உணர்வுகளை எண்ணி மனவருந்துகிறோமோ அப்பவே ஒரு மன்னிப்பு கொடுக்கிறவராக இருக்கிறவர் அவர். மன்னிப்பதிலே வல்லவர் அவர். நம்ம குற்ற உணர்வை ஃபீல் பண்றோம், அப்பவே மன்னிக்கிறாரா? தன் குற்றப்பள்ளிகளை மூடி மறக்கக்கூடிய வாழ்க்கை வளம் பெறாது, மாறாக ஏற்று மனவருந்தினுடைய வாழ்க்கை வளம் பெறும்னு நீதிமொழி பள்ளி பார்ப்போம். அப்படி என்ன இருந்தது? ஏற்று மனவருந்துகிற பொழுது அது மன்னிக்கிறார். நான் சில வேலையில் சில சகோதரிகள் சொன்ன சகோதர சகோதரி பார்க்குறோம், பாவத்தை காரியங்களை அது நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஆண்டோட போய் மன்னிப்பு கேட்பாங்க. ஆண்டவன் பாவத்தை மன்னிப்பு கேட்பாங்க. பாவ மன்னிப்பு கேட்ட பின்னாடியும் திருப்பும் அதே சொல்லிட்டு இருப்பாங்க. ஒருவேளை நீங்களும் அப்படிப்பட்ட நிலையில் இருந்துருக்கணும்னா ஆண்டவர் சொல்கிறாரு, மகனே மகளே, நீ எப்போ நீ பாவத்தை ஏற்றுக்கிட்டியோ அப்பயே நான் மன்னிச்சிட்டேன். நீ எப்போ பாவத்தை அறிக்கிட்டியோ அந்த பாவத்தை தூக்கி நான் ஆள் கடலில் போட்டுட்டேன்னு நம்முடைய அருமை ஆண்டவர் சொல்லுகிறார். இனியும் அந்த பாவத்தை பற்றி நினைக்கவே கூடாது. பாருங்க, என்ன இருக்கு, நம் மீது இரக்கம் காட்டுவார், நம் சீச்சலில் மிதித்து போடுகிறவனாக்கம் தீயனுக்கும் நம்முடைய அந்த பாவத்தின் செயலெல்லாம் அவர் மிதிச்சு போடுவார். நம் பாவங்களை ஆட்களை எடுத்துக்கி போடுறாங்க. நம்ம ஒரு பாவத்தை அடிக்கும்போது காலில் போட்டு மெரிக்கிறாராம். அவர் ரெண்டாவது என்ன தெரிஞ்சுக்கு அதை தூக்கிட்டு கால் கடலில் விசிறி போட்டுறான். கடலில் போட்டால் திருப்பி அடிக்க முடியுமா? இல்லைங்களா? முடிக்க முடியாது. அதே போல் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறவராக இருக்கிறார். அன்பான சகோதரமே, நாம் ஒருவேளை செய்த பாவத்தையே அப்படி நினைத்து ஃபீல் பண்ணிருப்போம் என்றால் தவறு. மகனே மகளே, என்னைக்கு நீ பாவத்தை ஏற்று மன வருந்தினையோ, அதை அறிக்கையிட்டையோ, அப்பயே அந்த பாவத்தை தூக்கி போக்கிட்டேன்னு நம்மோடு கூட பேசுகிறார். அது மட்டுமல்ல, நீங்கள் இந்த ஏசியா புத்தகத்தில் பார்க்கிற பொழுது 43ஆம் அதிகாரத்தில் 23வது வசனம் அதே கருத்து தான் இங்கே அழகாக இருக்கிறார். 43ல் 23வது வசனம் 25வது வசனத்தில் சொல்லுகிறார், நானே உன் குற்றங்களை என் பொருட்டு துடைத்து அழிக்கின்றேன், உன் பாவங்களை நினைவில் கொள்ள மாட்டேன். இந்த கருத்து கொண்டு சகோதரமே, நானே உன் குற்றங்களை என் பொருட்டு என்றார். என்ன ஏன் பொருட்டுக்கு? பாவங்களை மன்னிப்பதற்காக, பாவ பரிகார பலியாகத்தான் வந்தவர் அவர் இல்லையா? நம்மளுடைய பாவங்களை எல்லாம் போக்கி நம்ம பரிசுத்தமாக பாவ பரிகார பலியாக தேவ ஆட்டுக்குட்டியாக வந்தவர்கள். அதனால்தான் என் பொருட்டு நான் துடைத்தடிக்கிறேன், உன் பாவங்களை நினைவு கூற மாட்டேன், உன் பாவங்களை நான் நினைவு கூற மாட்டேன் என்று நம்முடைய அருமை ஆண்டவர்
நம்மோடு கூட பேசுகிற வார்த்தையை நாம் சிந்தித்து பார்க்கணும். இனியும் நாம் செய்த பாவத்தை நினச்சிட்டு ஃபீல் பண்ணக்கூடாது. அதுக்காக பாவின்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. இன்றைக்கி இந்த ட்ரெஸ்ஸு போட்டிருக்கிறேன்னா ஒயிட் ட்ரெஸ் துவிச்சி போட்டு வந்திருக்கிறேன். ஏதாவது அழுக்குப்பட்டனாக்கா நமக்கு தெரியும் அழுக்கு பட்டுருச்சுன்னு, அப்போ தான் அது இருக்கும். மற்றபடி துவிச்சு போட்டிருக்கும் பொழுது நான் அழுக்குன்னு சொல்லக்கூடாது. இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த ரத்தம் நம்மை கழுவி நம்மை தூய்மைப்படுத்தி இருக்கிறது. ஏதாவது பாவம் செய்கிற பொழுது, குற்றம் செய்கிற பொழுது தூய ஆவியானவர் நமக்கு சுட்டி காட்டுவார். அப்பொழுது தான் பாவிகள். அதை மீண்டுமாக தூய ரத்தத்தினாலே கழுவி பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுகிறோம். ஒப்பு கடைக்காலத்து ஜெபி கடந்து வரலாம். அன்பின் ஆண்டவரே, எங்களுடைய பாவங்களை நாங்கள் ஏற்று மனம் வருந்துகிற பொழுதே, ஐயோ நான் ஆண்டவருக்கு விரோதமாக, மற்றவர்களுக்கு விரோதமாக, என் சொந்த உடலுக்கு விரோதமாக நான் பாவம் செய்து விட்டேனே என்று நான் மனம் வருந்துகிற பொழுதே என் பாவத்தை நீர் மிதித்து போடுகிறவராயிருக்கிறேன். அதை ஏற்று நான் அறிக்கை செய்கிற பொழுது, அந்த பாவத்தை ஏற்று நான் அறிக்கை செய்கிற பொழுது என் பாவத்தை தூக்கி ஆழ்கடலே போட்டு விட்டீரே, அதற்காக நான் செலுத்துகிறேன். ஆழ்கடலே என் பாவத்தை தூக்கி ஆழ்கடலை போட்டு விட்டீரே, நன்றி செலுத்துகிறேன். இனியும் என் பாவத்தை பற்றி நீ நினைவு கூறாதவராய் இருக்கிறபடிக்காக நன்றி செலுத்துகிறேன். அதே உள்ளுணர்வு எனக்குள்ளும் கடந்து வரட்டும். இனி நான் பாவம் அல்ல, என் பாவத்தை என் ஆண்டவர் மன்னித்து விட்டார், ஆட்களை எரிந்து விட்டார், அவர் நினைவு கூற மாட்டான் என்கிற அந்த உணர்வுகளை உணர்ந்து நான் என்றும் எப்பொழுதும் உமக்குள் வாழவும், நீ கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்துக்கு நன்றி செலுத்தி கடந்து வரவும் கிருபை பண்ணுவீராக. ஆமேன், ஆமேன். இறைவார்த்தை கேட்டு